Welcome to Programming Tutor Tamil YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் CSS ல இருக்கக்கூடிய செலக்டர் உடைய டைப்ஸ் பார்க்க போறோம். So பேசிக்கா ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. அதுல first one element selector, second one ID selector, third one class selector, fourth one grouping selector and fifth one universal selector. So ஒரு செலக்டரும் வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். So first one பாத்தீங்கன்னா element selector. So selector அப்படினா என்ன? Selector அப்படின்றது CSS உடைய பேசிக் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா selector open curly brace உள்ள ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ செமிகோலன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் இதுதான் பேசிக் சின்டாக்ஸ். அப்ப செலக்டர் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். ஸோ இது எதை குறிக்கும் அப்படின்னா செலக்ட் எதை செலக்ட் பண்ண போகுதுன்னா நீங்க எந்த HTML எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ண போறீங்களோ அதனுடைய நேம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செலக்டருடைய நேமா கொடுப்போம். ஸோ அப்போ வாட் இஸ் எலமெண்ட் செலக்டர், அதாவது இப்போ நீங்க H1 அப்படின்ற இந்த பர்டிகுலர் HTML எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ண விரும்புறீங்கன்னா இந்த H1 அப்படின்ற எலமெண்டோடைய நேமையே செலக்டர் நேமா கொடுத்துடலாம். கொடுத்துட்டீங்கன்னா அதனுடைய பேரு தான் எலமெண்ட் செலக்டர். ஓகேவா? இப்போ இது எப்படி கொடுக்கறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த CSS எப்படி ஆட் பண்ணிக்க போறோம்னா இன்டர்னலா ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறதுக்கு ஹெட் டேக் ஓபன் பண்ணணும். அதுக்குள்ள ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணுங்க. ஸோ இதுக்குள்ள வந்து செலக்டரோட நேமா H1 HTML எலமெண்ட் நேம் கொடுத்தாச்சு. ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்டைல்லாம் வேணுமோ இவ்வளோ கொடுத்துடலாம். எனக்கு ஹெட்டிங் வந்து சென்டர்ல டிஸ்பிளே ஆகும். சாரி, டெக்ஸ்ட் அலைன் கோலன் சென்டர் கலர் ரெட் செமிகோலன் சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை ரன் பண்ணலாம். ஹெட்டிங் டேக் அதாவது H1 டேக் எங்கெல்லாம் இருக்கோ சென்டர்லயும் கலர் வந்து ரெட்லையும் வந்து சேஞ்ச் ஆகி டிஸ்பிளே ஆயிடுச்சு. செகண்ட் டைப் ஐடி செலக்டர். இங்க செலக்டருடைய நேமா ஒரு HTML எலமெண்ட்டுக்கு ஐடி நேம் கிரியேட் பண்ணி அந்த நேம் தான் செலக்டர் நேமா கொடுப்போம். அந்த நேமுக்கு முன்னாடி ஹேஷ் சிம்பிள் வந்து பயன்படுத்தணும். இது எந்த இடத்துல நம்ம இந்த கான்செப்ட் பயன்படுத்துவோம் அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்றீங்க, அந்த ஸ்டைல் வந்து வேற எந்த இடத்துலயுமே பயன்படுத்தக்கூடாது. அந்த ஸ்டைல் வந்து அந்த ஒரு HTML எலமெண்ட்டுக்கு மட்டுமே யூனிக்கா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஐடி செலக்டர் வந்து பயன்படுத்தணும். ஓகே, ஸோ இது எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த H1 இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு தான் நான் ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். head1 அப்படின்ற ஒரு ஐடி நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டைல் டேகுக்குள்ள போயிட்டு CSS ஸ்டைலை கிரியேட் பண்ணிக்க போறோம். ஸோ ஹேஷ் சிம்பிள் கொடுத்துடணும். ஐடி நேம் முன்னாடி ஹேஷ் சிம்பிள் கொடுத்துடணும். head1 ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ் டெக்ஸ்ட் அலைன். இப்போ இதை ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஹெட்டிங் மட்டும் உங்களுக்கு சென்டர்லையும் கிரீன் கலர்லையும் டிஸ்பிளே ஆயிருக்கு. இந்த H1 எலமெண்ட் இருக்குல்ல, இதே மாதிரி இன்னொரு ஒரு HTML எலமெண்ட் கூட இருக்கு. ஸோ இந்ததுக்கும் இந்த ஐடியை பயன்படுத்திக்கலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வரும். இல்ல, பயன்படுத்தக்கூடாது. ஸோ அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்க வேற ஒரு ஸ்டைல தான் நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகே, சேம் ஸ்டைல ஐடியில பயன்படுத்தக்கூடாது. ஸோ யூனிக்கான ஸ்டைல் அப்படின்ற கான்செப்ட் தான் ஐடி செலக்டாரே. ஸோ உங்களுக்கு head2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்க ஸ்டைல் ஆட் பண்ணணும். சேம் ஸ்டைல் வந்து இருக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹெட்டிங் வந்து யூனிக்கா இப்படிதான் இருக்கும், இந்த ஹெட்டிங் வந்து யூனிக்கா இப்படிதான் இருக்கும். ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கு தான் நம்ம ஐடின்ற கான்செப்டே பயன்படுத்துவோம். இந்த ஐடியை தூக்கி வேற ஒரு இடத்துல பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? தேர்ட் டைப் கிளாஸ் செலக்டர். ஸோ கிளாஸ் செலக்டர் ஐடி செலக்டருக்கு ஆப்போசிட். ஏன்னா நீங்க கிரியேட் பண்ற அந்த ஸ்டைலை எத்தனை HTML எலமெண்ட்லனாலும் நீங்க கிளாஸ் நேம் கொடுத்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்க ஓனா நீங்க ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிட்டு அது கிளாஸ் நேமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எந்த HTML எலமெண்ட்னாலும் கிளாஸ் நேம் அட்ரிபியூட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஸோ டாட் கொடுத்துடணும். ஸோ கிளாஸ் நேமுக்கு முன்னாடி டாட் கொடுத்து நீங்க ஏதாவது ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுங்க. இப்போ நான் வந்து பேக்ரவுண்டுக்காக ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்க போறேன். அப்ப நான் back1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ். இதுல பேக்ரவுண்ட் கலர் சேவ் பண்றேன். ஓகே, இது இப்போ ஒரு ஸ்டைல் நான் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் கிளாஸ் நேம் கொடுக்குறேன். டாட் வச்சு நான் இப்போ ஃபாண்ட்டுக்கு ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ண போறேன். அப்போ font1 ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ். இதுல ஃபாண்ட் ஃபேமிலி செட் பண்ண போறேன் ஸ்டைலா.
இப்போ சேவ் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேமை நீங்கள் எந்த HTML எலமெண்ட்லனாலும் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? இந்த h1ல போயிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். கிளாஸ் ஈக்குவல் டு back1 சேவ். மாதிரி பேராகிராஃபில் போயிட்டு கிளாஸ் ஈக்குவல் டு font1 சேவ். இப்போ இதை ரன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணோம், ஹெட்டிங் வந்து ப்ளூவில் செட் ஆயிடுச்சு. அண்ட் செகண்ட் பேராகிராஃப்க்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி செட் பண்ணோம், அதனால அதனுடைய அந்த ஃபாண்ட்டுடைய அந்த ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இப்போ ஒரே HTML எலமெண்ட்டுக்குள்ள ஒன் ஆர் மோர் கிளாஸ் நேமும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அது எப்படின்னு ஒரு HTML எலமெண்ட்டுக்குள்ள எத்தனை கிளாஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேக்1 இருக்குல்லையா, பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டுட்டு font1 இதை நான் சேர்த்து ஆட் பண்ணுறேன். back1 இருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து டிஸ்பிளே ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்லேயும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, பேக்ரவுண்டில் செட் ஆயிருக்கும். இதை நம்ம ரெஸ்ட்ரிக்டும் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் அதை பயன்படுத்துறோம் இல்லையா, இதை எப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எனக்கு இந்த கிளாஸ் நேம் வந்து இந்த பர்டிகுலர் HTML எலமெண்ட்ல மட்டும்தான் யூஸ் ஆகணும் அப்படின்றத நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். அப்போ h1 அப்படின்றத முன்னாடி கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல மட்டும்தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் ஆயிருக்கு, செகண்ட் ஒன்ல பேக்ரவுண்ட் கலர் வரலை. டைப் ஆஃப் செலக்டர் குரூப்பிங் செலக்டர். ஸோ குரூப் அப்படின்னா மோர் தென் ஒன் HTML எலமெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையும் ஒன்னா குரூப் பண்ணி ஒரே ஸ்டைல அதுக்கெல்லாம் அப்ளை பண்ண போறோம். ஸோ இதுதான் குரூப்பிங் செலக்டர். ஸோ இதனால அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே காமன் ஸ்டைல திருப்பி திருப்பி நம்ம கோடிங்கா எழுதுறதுக்கு ஒரு ஸ்டைல கிரியேட் பண்ணிட்டு அதை ஒன் ஆர் மோர் HTML எலமெண்ட்டுக்கு அட் அ டைம்ல அப்ளை பண்றது தான் இதனுடைய பர்பஸ். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஸ்டைல் டேக்ல போயிட்டு உங்களுக்கு எந்தெந்த HTML எலமெண்ட் எல்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் அப்ளை பண்ணணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. h1 செகண்ட் கொடுக்கும்போது கமா கொடுத்துடணும். ஸோ பேராகிராஃப், ஸோ நான் 2 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 HTML எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஸோ இந்த ரெண்டுக்கும் காமனாக ஒரு ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். பார்டர் 2 pixel, அந்த பார்டருடைய ஸ்டைல் வந்து சாலிட் அண்ட் பார்டருக்கு கலர் கொடுக்குறேன் பிளாக். ஸோ நெக்ஸ்ட் பார்டருக்கு ஸோ பாக்ஸ் ஷேடோ அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இதில் இன்செட் அப்படின்னா பார்டருக்கு உள்ள வந்து அந்த ஷேடோ கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் வேல்யூ கொடுக்கணும். அதுக்கப்புறம் வெர்டிக்கல், ஸோ எந்த அளவுக்கு அதுக்கப்புறம் பிளர்ரா தெரியணும் அப்படின்ற அதையும் கொடுக்கணும். அந்த ஷேடோவுடைய கலரை செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சேவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்டைலு h1 எலமெண்ட்டுக்கும் அப்ளை ஆகும் அண்ட் பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கும் அப்ளை ஆகும். இந்த ரெண்டையும் வந்து கொடுக்கும்போது ரெண்டுக்கும் இடையில கமா கொடுத்து செப்பரேட் பண்ணிக்கணும். இப்போ சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுறேன். எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் மேலேயும் ஒரு பார்டர் கிரியேட் ஆயிருக்கு அண்ட் அதை சுற்றி ஷேடோவும் கிரியேட் ஆயிருக்கு, இன்னராக கிரியேட் ஆயிருக்கு. கலர் வந்து நம்ம கொடுத்த கலர் தான் வந்திருக்கு. நம்ம கொடுத்த சைஸில் வந்து அது வந்து ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் உங்களுக்கு அந்த கலர் ஸ்ப்ரெட் ஆகி டிஸ்பிளே ஆயிருக்கு. ஃபிஃப்த் டைப் யூனிவர்சல் செலக்டர். ஸோ இதனுடைய பர்பஸ் பார்த்தீங்கன்னா, இந்த HTML பேஜில் இருக்கக்கூடிய எல்லா HTML எலமெண்ட்டையும் அட் அ டைமில் வந்து செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டைலை வந்து அப்ளை பண்ணுறதா உடைய பர்பஸ். ஸோ இதுக்கு நம்ம ஆஸ்டிக் சிம்பிள் வந்து செலக்டர் நேமாக கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் கலிபிரேஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை ப்ராப்பர்ட்டி வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு கலர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த கலர் காமனாக அந்த வெப்பேஜில் வந்து செட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் யூனிவர்சல் செலக்டருடைய பர்பஸ். ஸோ இது வந்து பர்டிகுலராக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா HTML எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேராகிராஃப் டேக் இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி டிவிஷன் இந்த டேகுக்குள்ளேயும் பேராகிராஃப் டேக் இருக்குது. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணி அதுக்கு மட்டும் பேராகிராஃப் டேக் எங்கே இருக்கோ அதுக்கு மட்டும் நான் ஒரு கலர் செட் பண்ண போகிறேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த பேராகிராஃப் டேக் தனியாக இருக்குது, ஆனால் டிவிஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பேராகிராஃப் டேகுக்கு உள்ள ஒரு டேக் இருக்குது, ஸ்பேன் டேகு. ஸோ இதுக்கும் அது அப்ளை ஆகுமா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அது எப்படி கொடுக்குறதுனா, ஸ்டார் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பேராகிராஃப் டேக் எங்கெல்லாம் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு பீன்ற டேக் நேம் கொடுத்துட்டு ஸோ பேக்ரவுண்ட் கலர் நான் செட் பண்ணுறேன்.
சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பேராகிராஃப் வந்து இருந்துச்சு இல்லையா, ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்மளுக்கு கொடுத்தாச்சு. அடுத்து செகண்ட் பேராகிராஃப் இருந்துச்சு இல்லையா, அந்த பேராகிராஃப்ல சப் டேகா என்ன இருந்துச்சு, ஒரு ஸ்பேன் டேக் இருந்துச்சு. அந்த டேகை என்ன பண்ணலை, இது செலக்ட் பண்ணி அந்த நம்ம கொடுத்த கலரை வந்து அப்ளை பண்ண கிடையாது. ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னா கரெக்டாக நம்ம எந்த HTML எலமெண்ட் நேம் கொடுக்குறோமோ அதை மட்டும்தான் செலக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கு, கலர்ஸை அப்ளை பண்ணியிருக்கு. அப்போ இதுக்கு எப்படி நம்ம வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்பேன் டேக் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பேராகிராஃப் டேக் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேரண்ட். ஓகே, அதுக்குள்ளே இருக்கக்கூடியது சைல்டு. ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் கொடுக்கணும். ஸோ ஸ்டார் பீன்றது பேரண்ட்டு, சைல்டு வந்து ஸ்பேன். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேராகிராஃப், இந்த பர்டிகுலர் அந்த பேராகிராஃப் டேகுக்குள்ளே இருந்த அந்த ஸ்பேன் டேக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கோம் கலர். ஸோ இந்த மாதிரியும் நம்ம பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம அப்ளை பண்ணலாம். இது வந்து டைரக்டாக இருக்கக்கூடிய, அதாவது இமீடியட்டாக இருக்கக்கூடிய சைல்டுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிவிஷன் அப்படின்ற இந்த டேக் இருக்கு. இந்த டேகுக்குள்ள வந்து இந்த H3 அப்படின்ற டேக் இருக்கு. கிராண்ட் பேரண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய பிள்ளையா வச்சுக்கோங்க, இது வந்து பேரண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஸ்பேன் அப்படின்றதும் அனதர் பேரண்ட். இப்போ H3 அப்படின்றது கிராண்ட் சில்ட்ரன். ஓகே, H3ன்றது வந்து கிராண்ட் சில்ட்ரன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிராண்ட் பேரண்ட்டை வச்சு இந்த சப்பா இருக்கக்கூடிய கிராண்ட் சில்ட்ரனை நம்ம செலக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஸ்டைலை அப்ளை பண்ண முடியும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ div ஸ்டார் H3 enter background color, சேவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஸோ அந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹெட்டிங் இருந்துச்சு இல்லையா, அது மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேரண்ட் டு சைல்டு அண்டு கிராண்ட் பேரண்ட் டு கிராண்ட் சில்ட்ரன் இந்த மாதிரி நம்ம மெத்தடில் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதான் யூனிவர்சல் செலக்டாருடைய பர்பஸ்.